Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். 11th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் கிளாடிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி சாப்டரில் இருக்குது. இந்த கிளாடிஸ்டிக் டாபிக்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை வந்து எளிமையாக்குற விதத்தில் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பார்ப்போங்க. இப்போது கிளாடிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம புக்கில் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாடிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? எ மெத்தட் ஆஃப் கிளாசிஃபையிங் ஆர்கானிசம்ஸ் அக்கார்டிங் டு தேர் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன? பொதுவான பண்புகளை அடிப்படையாக வச்சு நம்ம உயிரினங்கள், இங்கே தாவரங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், அதை நம்ம வகைப்படுத்த போகிறோம். அதை தான் கிளாடிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அதோட பொது பண்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிற எடுத்துக்காட்டுக்கு. இப்போது கிளாடிஸ்டிக்ஸோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை கிளாடோகிராம் அப்படிங்கிறோம். ஸோ கிளாடோகிராம் அப்படிங்கிறது என்ன? பிரான்ச்சிங் டயக்ராம் தட் ஷோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளாட்ஸ். சார், கிளாட்ஸுக்கு இடையில உள்ள தொடர்பை ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரான்ச்சிங் கிளைகளோடு கொண்ட ஒரு டயக்ராமை தான் நம்ம கிளாடோகிராம் அப்படிங்கிறோம். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது நமக்கு புரியும். இப்போ கிளாடுனா என்ன சார்? கிளாடுங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஃபைலோஜெனி. ஃபைலோஜெனினா என்ன? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஒரு ஆன்செஸ்டர், முன்னோர் இருப்பார், அதுலேருந்து வழியாக வந்துக்கிட்டு இருப்பாங்க, டிசெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபைலோஜெனின்னு சொல்கிறோம். ஃபைலோஜெனியில் நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஃபைலோஜெனியை தான் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது கிளாடோகிராமுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கிளாடிஸ்டிக்ஸில் கிளாடோகிராம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை கிளாடோகிராம்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாசஸ் இருக்குது. மாசஸ்னால் என்ன? பிரயோஃபைட்ஸ். ஃபர்ன்ஸ் இருக்குது, டெரிடோஃபைட்ஸ். அதுக்கடுத்து கோனிஃபர்ஸ், ஜிம்னோஸ்பம். அதுக்கடுத்து லில்லிஸ் போட்டிருக்கோம், ஏஞ்சியோஸ்பம். இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டயக்ராமில் நல்லா பார்க்கணும் நம்ம. இப்போ மாசஸ் பேஸில் இங்கே இருக்குது, அதுக்கடுத்து ஃபர்ன்ஸ் வருது, அதுக்கடுத்து கோனிஃபர்ஸ் வருது, அதுக்கடுத்து லில்லிஸ் வருது. இந்த லில்லிஸு மற்றதுலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஃப்ளவர்ஸோட இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் கோனிஃபர்ஸில் இருக்குமா? இருக்காது. கோனிஃபர்ஸில் சீட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா கோனிஃபர்ஸ்லேயும் இருக்கும், லில்லிஸ்லேயும் இருக்கும். இந்த இடத்துல அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிரைவ்டு கேரக்டர் அண்ட் ஷேர்டு கேரக்டர் பிட்வீன் லில்லிஸ் அண்ட் கோனிஃபர்ஸ் என்னது? சீட்ஸ். ஸோ அப்போது கோனிஃபர்ஸும் லில்லிஸும் க்ளோஸ்லி ரிலேட்டட் பிகாஸ் போத் ஹேவ் சீட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கோனிஃபர்ஸ்க்கு அடுத்து நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? ஃபர்ன்ஸ். ஸோ ஃபர்ன்ஸில் வாஸ்குலார் டிஷ்யூ இருக்குது, டிரைவ்டு கேரக்டர்ஸ் இதுவும். ஸோ வாஸ்குலார் டிஷ்யூனா என்ன அர்த்தம்? ஜைலம் ஃப்ளோயம். ஜைலம் ஃப்ளோயம் இதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஃபர்ன்ஸ்லேயும் இருக்கும், கோனிஃபர்ஸ்லேயும் இருக்கும், லில்லிஸ்லேயும் இருக்கும். ஆனால் மாசஸில் இருக்காது. அப்போ மாசஸ்க்கும் மற்ற எல்லா ஆர்கானிசத்துக்கும் உள்ள காமனான கேரக்டர் என்ன? ஆங்கர்ஸ்னால் பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவோம், அல்லது ரூட்ஸ். இங்கே மாசஸில் ரூட் இருக்காது, ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைசாய்டு இருக்குது அப்படிம்போம். ஆனால் அது அங்கேருந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போது இந்த இடத்துல எல்லா ஆர்கானிசத்துக்கும் காமனாக இருக்க கேரக்டர் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் அப்படிம்போம். அதே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய கேரக்டரை டிரைவ்டு கேரக்டர் அப்படிம்போம். ஸோ மாசஸில் இருந்து ஆரம்பிக்குது நம்ம கிளாடோகிராம். இந்த டயக்ராம் மாசஸ்க்கு கீழே இந்த எல்லா ஆர்கானிசத்துலையும் இருக்கக்கூடிய கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ரீசன் என்ன வச்சுருக்கோம்? காமன் கேரக்டரை என்ன வச்சுருக்கிறோம்? ரிலேஷன்ஷிப்பை என்ன இங்கே சொல்கிறோம்? ஆங்கர்ஸ்னால் பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம், மண்ணில். இல்லைன்னா ரூட்ஸ்னால் ரைசாய்ட்ஸ் தான் மாசஸில் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் ட்ரூ ரூட்ஸ் இருக்குது. சரி, இதை ஆன்செஸ்ட்ரல் கேரக்டருங்கிறோம். இதுக்கப்புறம் வரது ஃபர்ன்ஸில் ட்ரூ ரூட்ஸ் வந்துடுது அப்படின்னா வாஸ்குலார் டிஷ்யூ ஜைலமும் ஃப்ளோயமும் இருக்குது. இப்போ இதை டிரைவ்டு கேரக்டர் அப்படிங்கிறோம். ஃபர்ன்ஸ்க்கு அடுத்து வரது கோனிஃபர்ஸ். கோனிஃபர்ஸ்லேயும் வாஸ்குலார் டிஷ்யூ இருக்குது, ப்ளஸ் சீட் வந்துடுது. கோனிஃபர்ஸ்க்கு அடுத்து லில்லிஸில் வாஸ்குலார் டிஷ்யூவும் இருக்குது, சீடும் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது. பட் லில்லிஸில் இருக்க ஃப்ளவர் கோனிஃபரில் இல்லை. ஆனால் ரெண்டும் க்ளோஸ்லி ரிலேட்டட், ரெண்டுலேயுமே சீடு இருக்குது. அதே போல் கோனிஃபர்ஸில் இருக்கிற மாதிரி சீடு ஃபர்ன்ஸில் கிடையாது. ஆனால் ரெண்டுலேயும் ட்ரூ ரூட்ஸ், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ், ஜைலம் ஃப்ளோயத்தோடு இருக்குது. ஃபர்ன்ஸில் இருக்க மாதிரி வாஸ்குலார் டிஷ்யூ மாசஸில் கிடையாது. ஆனால் மாசஸில் மற்ற எல்லா ஆர்கானிசத்துலையும் இருக்கக்கூடிய ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிளாடோகிராமை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்படி கிளாடோகிராமை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன தெரிஞ்சிருது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
organisms, relationship between plants and எப்படி வந்து அது இவால்வ் ஆகி வந்திருக்கும், எவல்யூஷனரி ஹிஸ்டரியை நம்ம இதுல இருந்து அழகா டிரைவ் பண்ணிக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம். இதுக்கு தான் நம்ம கிளாடோகிராம் யூஸ் பண்றோம். இப்போ மாசஸ்க்கும் கீழே இப்போ நீங்க கேட்கலாம், சார் இதுல ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு, வேற ஏதாவது கேரக்டர் மாசஸ்ல இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? குளோரோபிளாஸ்ட்ங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குதா செல்லுக்குள்ள, அதுதானே போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அது எல்லா ஆர்கானிசத்துலயும் இருக்கு. ஸோ தட் அந்த மாதிரி நம்ம வந்து எம்ப்ரியோ இருக்கு மாசஸ்ல, மற்ற எல்லா ஆர்கானிசத்துலையும் எம்ப்ரியோ இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காமன் கேரக்டர்ஸை ஆன்செஸ்டர் கேரக்டர், ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயும் இருக்கிறத போக போக எந்த கேரக்டர் வச்சு மாசஸ்லேருந்து ஃபர்னை பிரிக்கிறீங்க? வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கு, அது டிரைவ்டு கேரக்டர். ஃபர்ன்ஸ்லேருந்து கோனிஃபர்ஸை எப்படி நீங்கள் டிஃபர் பண்ணுறீங்க? சீடு இருக்கு. சீடு இருந்தாலும் கோனிஃபர்லேருந்து லில்லிஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கிளாடோகிராம். நெக்ஸ்ட் கிளாடிஸ்டிக்ஸில் நம்ம ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்னு ஒன்று பார்த்தோம். இங்கே கீழே ஆன்செஸ்டர் வித் குளோரோபிளாஸ்ட் எல்லா ஆர்கானிஸ்லையும் இருக்குது. ஆங்கர் ஆர் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலையும் இருக்குது இல்லையா? ஆன்செஸ்ட்ரல் கேரக்டரை பார்த்தோம். அப்போ ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் எல்லாத்துலேயும் இருக்குது தானே? அப்போது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டருங்கிறது ஆல் குரூப் மெம்பர்ஸ் ஹேவ், எல்லா குரூப் மெம்பர்ஸும் இருக்கிறத ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்னு சொல்லிடுவீங்க. அடுத்து டிரைவ்டு கேரக்டர் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஷேர்டு கேரக்டர், டிரைவ்டு கேரக்டர். நாட் ஆல் குரூப் மெம்பர்ஸ் ஹேவ். ஸோ இப்போ பாருங்க, இது டிரைவ்டு கேரக்டர்ஸ் வாஸ்குலர் டிஷ்யூ இந்த 3 பேருக்கு இருக்கு, இந்த மெம்பர் மாசஸ் அப்படிங்கிற மெம்பருக்கு இல்லை. சீட்ஸ் கோனிஃபர் லில்லிஸ்க்கு இருக்கு, ஃபர்ன்ஸ்க்கு இல்லை. லில்லிஸ்க்கு ஃப்ளவர்ஸ் இருக்கு, மற்ற யாருக்கும் இல்லை. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து டிரைவ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விஷுவலாக நம்ம வரைஞ்சி காட்டக்கூடிய இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை கிளாடோகிராம்னு சொல்கிறோம். ஸோ கிளாடோகிராமை பொறுத்த வரைக்கும் மோர் ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ் இருக்குன்னா மோர் ரீசன்ட் காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் இவங்க 2 பேருக்கும் கோனிஃபஸ் லில்லிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஷேர்டு கேரக்டர் என்னன்னா சீடு. இவங்களுக்கு காமன் ரீசன்ட் ஆன்செஸ்டர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மோனோஃபைலிட்டிக், பேராஃபைலிட்டிக் அண்ட் பாலிஃபைலிட்டிக் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ மோனோஃபைலிட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிசெண்டன்ஸ். டிசெண்டன்ஸ்னா யாரு? இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவர் டிசெண்டன்ட். கோனிஃபர்ஸ், லில்லிஸ், ஃபர்ன்ஸ், மாசஸ்லாம் டிசெண்டன்ட்ஸ். இவங்களோட ஆன்செஸ்டர் இங்கே இருக்கிறாரு. ஸோ இந்த ஆன்செஸ்டர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. மேபி ஆல்கேவாக இருக்கலாம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருக்கலாம். அதுலேருந்து இவங்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் டிசெண்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்செஸ்டர் இருக்கிறாரு. ஓகே, ஸோ டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் எ சிங்கிள் காமன் ஆன்செஸ்டரை மோனோஃபைலிட்டிக் அப்படிம்பிங்க. இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு கிளாடோகிராம் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாடோகிராமில் நம்ம இங்கே க்ரீன் கலரில் வரைஞ்சா தெரியும். கிளாடோகிராம் இப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம். ஏ பி சி டின்னு இருக்கு. இந்த ஏவும் பியும் மோனோஃபைலிட்டிக். ஏன்னா இவங்களுக்கு சிங்கிள் காமன் ஆன்செஸ்டர் இருக்காரு. அந்த காமன் ஆன்செஸ்டரோட டிசெண்டன்ட் 2 பேரையுமே நீங்கள் குறிக்கிறீங்க. இதை வந்து நம்ம மோனோஃபைலிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். Paraphyletic அப்படின்னா என்ன? Do not include all descendants of a single common ancestor. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், என்ன கலரில் வரைஞ்சா வரும்? ப்ளூ வரையலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. இங்கே வரைஞ்சிக்கலாம். இப்படி இருக்குது, ஏ பி சிடின்னு இருக்குது. இந்த பி அண்ட் சியை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு ஏவும் டியும் விட்டுறீங்க. அதாவது டு நாட் இன்க்ளூட் ஆல் டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் எ சிங்கிள் காமன் ஆன்செஸ்டர். இங்கே ஒரு சிங்கிள் காமன் ஆன்செஸ்டர் இருக்கிறாரு. இப்போ பாருங்க, ஏ அண்ட் பிங்கிறது இந்த காமன் ஆன்செஸ்டர்லேருந்து தான் டிசெண்டன்ட். சி அண்ட் டியும் இவங்கலேருந்து தான் டிசெண்டன்ட்ஸ். நீங்கள் ஏவை விட்டுட்டீங்க, டியை விட்டுட்டீங்க, எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணல. டு நாட் இன்க்ளூட் ஆல் டிசெண்டன்ட்ஸ். பட் சில டிசெண்டன்ட்ஸை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணால் அதுக்கு பேர் பேராஃபைலிட்டிக். இதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பாலிஃபைலிட்டிக் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், எகெயின் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஏ பி சி டி. இதில் ஏ அண்ட் சியை மட்டும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து பாலிஃபைலிட்டிக். டு நாட் ஷேர் காமன் ஆன்செஸ்டர் அண்ட் ஹேவ் மல்டிபிள் ஆரிஜின். இங்கே பாருங்கள், ஏவோட காமன் ஆன்செஸ்டர் இங்கே இருக்கிறாரு, சியோட காமன் ஆன்செஸ்டர் இங்கே இருக்கிறாரு. அதாவது ஆரிஜின், டிஃப்ரெண்ட் ஆரிஜின், மல்டிபிள் ஆரிஜின் இருக்கு. பியை விட்டுட்டீங்க, டியை விட்டுட்டீங்க. ஏ இது ஒரு ஆரிஜின்லேருந்து ஒரு ஆள் எடுத்துட்டீங்க, இந்த ஒரு ஆரிஜின்லேருந்து ஒரு ஆள், டிஃப்ரெண்ட் ஆரிஜின்லேருந்து 2 பேரை எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் பாலிஃபைலிட்டிக். ஸோ பாலிஃபைலிட்டிக்கும் பேராஃபைலிட்டிக்கும் நம்ம வந்து கிளாடிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. மோனோ
monophyletic தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும். டெக்ஸ்ட் புக்கில் கடகடன் லைன் பை லைன் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டா நம்ம கிளாடிஸ்டிக்ஸ் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அனாலிசிஸ் ஆஃப் டாக்ஸானமிக் டேட்டா. டாக்ஸானமிக் டேட்டானா வகைப்படுத்தலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் and the types of characters that are used in classification have changed from time to time. ஸோ நம்ம வந்து ஏர்லியர் பீரியடில் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வெளிப்புற அமைப்பு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளோரல் கேரக்டர் பார்த்தோம், அப்புறம் அனாட்டமிக்கல் கேரக்டர், அப்புறம் சைட்டாலஜி செல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ, அப்புறம் ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் அப்படியே டைம் டு டைம் வந்து நம்மளோட சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம மாறிக்கிட்டே வந்துச்சு டாக்ஸானமிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வகைப்படுத்துறது. Plants have been classified based on the morphology before the advancement of microscope. So microscope வரதுக்கு முன்னாடி மார்ஃபாலஜியை மட்டும் வச்சு தான் நம்ம பிளான்ட்ஸை வகைப்படுத்திக்கிட்டு இருந்தோம். which help in the inclusion of submicroscopic and microscopic feature. Advancement of microscopes நமக்கு எதை இன்க்ளூட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு? சப் மைக்ரோஸ்கோபிக்னா மைக்ரோஸ்கோப்ல தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் as well as மைக்ரோஸ்கோப்ல தெரியக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாம் பேஸ் பண்ணி வகைப்படுத்துறதுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இன் மைக்ரோஸ்கோபி ஹெல்ப் பண்ணுச்சு. A closure study is necessary while classifying closely related plants. So க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தான் க்ளோசர் ஸ்டடி தேவை. ஏன்னா அவங்களுக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம், அதை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணணும். Discovery of new finer molecule analytical techniques coupled with advanced software and computers has ushered in a new era of modern or phylogenetic classification. ஸோ நிறைய சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் டெக்னிக்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க, நிறைய இந்த கிளாடிஸ்டிக்ஸ்லாம் இப்போ டெவலப் ஆகிடுச்சு. த மெத்தட் ஆஃப் கிளாசிஃபைங் ஆர்கானிசம்ஸ் இன்டூ மோனோஃபைலட்டிக் குரூப் ஆஃப் எ காமன் ஆன்செஸ்டர். ஸோ ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வரது, மோனோன்னா சிங்கிள் தானே, சிங்கிள் காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வரது மோனோஃபைலட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். So, monophyletic group of common ancestor based on shared apomorphic characters. Apomorphic அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனித்தன்மை வாய்ந்த யூனிக் கேரக்டர்ஸ். ஸோ இந்த அப்போமார்பிக் நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டயக்ராமுக்கு வந்துருங்க. இங்கே ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது அப்போமார்பிக் டு லில்லிஸ், லில்லிஸோட யூனிக்கான அப்போமார்பிக் கேரக்டர்ஸ், தனித்தன்மை வாய்ந்தது. சீட் அப்படின்னா என்ன, கோனிஃபர்ஸ் லில்லிஸ் ரெண்டுக்குமான அப்போமார்பிக் கேரக்டர்ஸ். இந்த டிரைவ்டு கேரக்டர்ஸை தான் அப்போமார்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்குலர் டிஷ்யூங்கிறது ஃபர்ன்ஸ், கோனிஃபர்ஸ், லில்லிஸில் தான் இருக்க போகுது அப்போமார்பிக் கேரக்டர்ஸ். ஸோ இந்த அப்போமார்பிக் கேரக்டர்ஸ் யூனிக் கேரக்டர்ஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை தான் நம்ம வந்து கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரீக் கிளாடோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் கிளாடிஸ்டிக்ஸ் வந்துச்சு. கிளாடோஸ் கிரேக்க சொல்லல பிரான்ச் அப்படின்னு அர்த்தம். பிரான்ச் போட்டுக்கிட்டே போகிறோம்ல, இப்படி வருதுன்னா பிரான்ச்சாக போகுது இல்லைங்களா, அதை தான் நம்ம வந்து கிளாடிஸ்டிக்ஸ்ங்கிறோம். த அவுட்கம் ஆஃப் கிளாடிஸ்டிக் அனாலிசிஸ் இஸ் கிளாடோகிராம். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், எ ட்ரீ ஷேப்டு டயக்ராம், பிரான்ச்சாக இருக்கிறதுனால தட் ரெப்ரசன்ட்ஸ் த பெஸ்ட் ஹைப்போதெசிஸ். ஹைப்போதெசிஸ்னா அனுமானம். நம்ம கிளாடிஸ்டிக் அந்த கிளாடோகிராமை நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சில பார்ட்ஸை, சில ஆர்கானிசமை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், சில ஆர்கானிசம்ஸை தூக்கி போட்டுடலாம், டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஹைப்போதெசிஸ் ஆஃப் பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹைப்போதெசிஸ் ஆஃப் பைலோஜெனடிக்னு வந்துட்டாலே எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், யார் ஆன்செஸ்டர், அதுலேருந்து யார் வந்தாங்க அப்படிங்கிறது தான் எவல்யூஷன். அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னா குரங்கு ஆன்செஸ்டர், மனுஷன் வந்து டிசெண்டன்ட், அதுலேருந்து வந்தவங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஏர்லியர் ஜெனரேட்டட் கிளாடோகிராம்ஸ் வேர் லார்ஜ்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். ஃபஸ்ட்டு கிளாடோகிராம்ஸ் வரைஞ்சப்போ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை வச்சு, வெளிப்புற தோற்றத்தை வச்சு தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. பட் நவ் ஜெனட்டிக் சீக்வன்சிங் டேட்டா, ஜெனட்டிக் சீக்வன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஜீன்ஸை சீக்வன்ஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லாம் நம்மளோட ஜீன்ஸ் எல்லாம் சீக்வன்ஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஜெனட்டிக் சீக்வன்சிங் டேட்டா, computational softwares are commonly used in phylogenetic analysis. Phylogenetic வந்துட்டாலே evolutionary relationship அப்படின்னு அர்த்தம். So cladistic analysis இப்போ பார்க்கலாம். Cladistics is one of the primary method of constructing phylogenies. Phylogenesனா எவல்யூஷனை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஆர் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரிஸ். ஃபைலோஜெனிஸ் தான் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். கிளாடிஸ்டிக்ஸ் யூசஸ் ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ். ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ்னால் நம்ம அந்த டயக்ராம்லாம் மறந்துடாதீங்க, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஃப்ளவர்ஸ் லில்லிஸில் மட்டும்தான் இருக்குது, சீட்ஸ் இந்த ரெண்டு பேர்லையும் இருக்காங்க. ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ். ஸோ அதை தான் நம்ம ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ் வச்சு தான் கிளாடிஸ்டிக்ஸ் வரைகிறோம், கிளாடோகிராம் வரைகிறோம். ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ் டு குரூப் ஆர்கானிசம்ஸ் இன்டு கிளாட்ஸ். ஸோ ஆர்கானிசத்தை குரூப்பாக பிரிக்கிறதுக்கு அந்த ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. அதை தான் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இங்க பாருங்க இதுல இது ஒரு கிளாட். எது கிளாட்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். லில்லிஸ் ஒரு கிளாட், கோனிஃபர் ஒரு கிளாட், ஃபர்ன் ஒரு கிளாட், மாசஸ் ஒரு கிளாட். அதான் யூனிட்ஸ் ஆஃப் ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன்ல இருக்க யூனிட்ஸ். சரி, these clades have at least one shared or derived character found in their most recent common ancestor that is not found in other groups, hence they are considered more closely related to each other. இந்த லைனுக்கு அப்படியே இங்க வாங்க. இந்த கிளாட்ஸுக்கு ரீசன்ட் காமன் ஆன்செஸ்டரோட ஒரு ஷேர்டு கேரக்டராவது இருக்கும். இங்க பாருங்க, கோனிஃபர்ஸ்க்கும் லில்லிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் ஆன்செஸ்டர், ரீசன்ட் காமன் ஆன்செஸ்டர் இருக்கக்கூடிய ஷேர்டு கேரக்டர்ஸ் சீடு. லில்லிஸ், கோனிஃபர்ஸ், ஃபர்ன்ஸ் இவங்களுக்கு ரீசன்ட் காமன் ஆன்செஸ்டரோட ஷேர்டு கேரக்டர் வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த 3 பேருக்கும் மாசஸ் கிட்ட பாருங்க ஆங்கர்ஸ் ஆர் ரூட்ஸ், ஷேர்டு காமன்ஸ், ஷேர்டு அந்த கேரக்டர் இருக்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து, these shared characters can be morphological such as leaf, flower, fruit, seed and so on. நம்ம பார்த்ததுல வந்து flowers, seed எல்லாம் பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ல. அதான் பிஹேவியரல்னா என்ன? ஓப்பனிங் ஃப்ளவர்ஸ் நாக்டர்னல் ஆர் டயர்னல். நாக்டர்னல்னா நைட்டு பூக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஃப்ளவர். டயர்னல்னா டே டைமில் ஃப்ளவர் பூக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பிஹேவியர், அது எப்படி பிஹேவ் பண்ணுது பிளான்ஸ் அப்படிங்கிறது. மாலிகுலார் லைக் டிஎன்ஏ ஆர் ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் அண்ட் மோர். ஸோ எதை பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம வந்து இந்த கிளாட்ஸை உருவாக்கலாம், கிளாடோகிராமை உருவாக்கலாம். கிளாடிஸ்டிக்ஸ் அக்செப்ட் ஓன்லி மோனோஃபைலிட்டிக் குரூப்ஸ். Paraphyletic, polyphyletic taxa are occasionally considered when such taxa conveniently treated as one group for practical purpose. So practical purpose காக அந்த paraphyletic, polyphyletic யூஸ் பண்ணலாம். அவங்கள சிங்கிள் குரூப்பாக கன்சிடர் பண்ணுனா ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக. பட் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு டைகாட்டில் ஸ்டெர்குலியேசி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த ஸ்டெர்குலியேசியில் நமக்கு ஒரு ஜெனிரா இருந்துச்சு. அது யாருன்னா ஸ்டெர்குலியா. அந்த ஸ்டெர்குலியாங்கிற ஜெனிரா இப்போ மால்வேசியில் இருக்கக்கூடிய சப் ஃபேமிலியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸ்டெர்குலியேசிக்கு அந்த ஃபேமிலி நேம் வரதுக்கு காரணமே ஜெனிரா ஸ்டெர்குலியா தான். அதையே ஸ்டெர்குலியேசிலேருந்து எடுத்து மால்வேசியில் இருக்கக்கூடிய சப் ஃபேமிலியில் கொண்டு போய் வச்சாச்சு. அப்போ ஸ்டெர்குலியேசிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பாலிஃபைலிட்டிக். அந்த அந்த பாலிஃபைலிட்டிக் கண்டிஷன்லாம் நம்ம கிளாடிஸ்டிக்ஸில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிடுவோம். பாலிஃபைலிட்டிக் குரூப்ஸ் ஆர் ரிஜெக்டட் பை கிளாடிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ அந்த மோனோஃபைலிட்டிக், பாலிஃபைலிட்டிக், பேராஃபைலிட்டிக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மோனோஃபைலிட்டிக் குரூப்னா என்ன? டாக்ஸா கம்ப்ரைசிங் ஆல் த டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் எ காமன் ஆன்செஸ்டர். இங்கே இருக்கிறாரு காமன் ஆன்செஸ்டர், இங்கே ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்கிறாரு. ஏவும் சியும் மோனோஃபைலிட்டிக், அல்லது ஏசிடிபி இந்த 4ஐயும் சேர்த்து சொன்னால் மோனோஃபைலிட்டிக். இதை தான் நம்ம மோனோஃபைலிட்டிக் சொல்கிறோம். எல்லா டிசெண்டன்ஸ்க்கும் ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருந்து எல்லா டிசெண்டன்ஸையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதை மோனோஃபைலிட்டிக் குரூப் அப்படிமோ. டாக்ஸா கம்ப்ரைசிங், டாக்ஸானா குரூப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆல் த டிசெண்டன்ஸ், மேலே ஏபிசிடி தான் டிசெண்டன்ஸ். ஆன்செஸ்டர் குரூப் வந்து கீழே இருக்கிறவர் இல்லை, இங்கே இருக்கிறவங்களும் ஆன்செஸ்டர் தான். ஸோ ஏ அண்ட் சி மோனோஃபைலிட்டிக் குரூப், அவங்களோட ஆன்செஸ்டர் இங்கே இருக்கிறாரு. ஸோ காமன் ஆன்செஸ்டர் இருக்கக்கூடிய எல்லா டிசெண்டன்ஸையும் குரூப் பண்ணி ஒரு டாக்ஸா சொன்னீங்க அப்படின்னா அதை மோனோஃபைலிட்டிக் குரூப் அப்படிமோ. இதுதான் கிளாடிஸ்டிக்ஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பேராஃபைலிட்டிக் குரூப்னா என்ன? இங்கே பாருங்கள், சி அண்ட் பி, ஏவையும் டியையும் விட்டாச்சு. சிபிடி, ஏவை விட்டாச்சு. சிபிடினா ஏசிபியை சொன்னால் டியை விட்டாச்சு. ஏதாவது ஒன்று இல்லை 2 டிசெண்டன்ட்டை நீங்கள் விட்டுட்டீங்க. காமன் ஆன்செஸ்டர் இங்கே இருக்கிறாரு, டிசெண்டன்ட்டில் ஒருத்தரையோ அல்லது 2 டிசெண்டன்ட்டையோ விட்டுட்டு சொன்னீங்கன்னா அது பேராஃபைலிட்டிக். Taxon that includes an ancestor but not all of descendants of that ancestor. So ஒரு ancestor தான் இருக்காங்க, முன்னோர் கீழே இருக்கிறவர் தான் முன்னோர், ஒரு முன்னோர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் காமன் ஆன்செஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட டிசெண்டன்ட் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணாமல் யாரையாவது ஒருத்தரையோ இல்லை 2 பேரையோ கலட்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் பேராஃபைலிட்டிக், ரிஜெக்டட். ஓகே, பாலிஃபைலிட்டிக் குரூப்னா என்ன? டாக்ஸா தட் இன்க்ளூட்ஸ் மெம்பர்ஸ் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் லீனியேஜ். இங்கே பாருங்கள், சி அண்ட் டியை நான் சொன்னேன்னா சியோட ஆரிஜின் டிஃப்ரெண்ட், டியோட ஆரிஜின் டிஃப்ரெண்ட். 2 டிஃப்ரெண்ட் ஆரிஜின்லேருந்து வந்த டிசெண்டன்ஸை நான் ஒரு டாக்ஸாவாக சொன்னால் அது பாலிஃபைலிட்டிக். அதே போல் இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்யை சொன்னேன்னா அது பாலிஃபைலிட்டிக். இவரோட எக்ஸோட ஆரிஜின் யார்? இவங்க. ஒய்யோட ஆரிஜின் யார்? இவங்க.
அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை சொல்லிட்டு இசட் அண்ட் டபிள்யூவை நான் விட்டுட்டேன். அப்போ இதுக்கு பேர் பாலிஃபைலிட்டிக். ஸோ இந்த பாலிஃபைலிட்டிக்கை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் மோனோஃபைலிட்டிக், பேராஃபைலிட்டிக், பாலிஃபைலிட்டிக். மோனோஃபைலிட்டிக்னா ஒரு காமன் ஆன்சஸ்டரோட எல்லா டிசெண்டன்ட்டையும் சேர்த்து டாக்ஸாவாக சொன்னீங்க அப்படின்னா அது மோனோஃபைலிட்டிக். நீங்கள் சொல்கிற டாக்ஸால காமன் ஆன்சஸ்டர் இருப்பாங்க, பட் டிசெண்டன்ட்டில் ஒருத்தர் இல்லது 2 பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அது பேராஃபைலிட்டிக். இங்கே டிசெண்டன்ட்டை நீங்கள் சேர்த்து டாக்ஸாவாக சொல்கிறீங்க, குரூப்பாக சொல்கிறீங்க. ஆனால் இந்த டிசென்ட்டோட ஆரிஜின் வேற, இந்த டிசென்ட்டோட ஆரிஜின் வேற. 2 டிஃப்ரெண்ட் ஆரிஜின் ஆஃப் த டாக்ஸா அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு டாக்ஸாவுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆரிஜின் வந்ததுன்னா அது பாலிஃபைலிட்டிக். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் டிஃப்ரெண்ட் ஆரிஜின். ஸோ இது பாலிஃபைலிட்டிக், ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீட் ஃபார் கிளாடிஸ்டிக்ஸ். கிளாடிஸ்டிக்ஸோட தேவை என்ன பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக இருக்கும். கிளாடிஸ்டிக் இஸ் நவ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அண்ட் அக்செப்டட் மெத்தட் ஃபார் கிரியேட்டிங் polygenetic system of classification. So phylogenetic system of classification. Phylogenetic system of classification என்ன? எவல்யூஷனை பேஸ் பண்ணி, எவல்யூஷன்னாலே யார்லேருந்து யார் வந்தா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். ஸோ முன்னாடி வந்தது யார், அவங்கள்லேருந்து டிரைவ் ஆகி வந்தது யாருன்னு சொன்னால் அதை பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் எவல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கிளாடிஸ்டிக்ஸ் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஒன். ஸோ அதனால கிளாடிஸ்டிக்ஸ் நமக்கு தேவை. நெக்ஸ்ட், கிளாடிஸ்டிக்ஸ் ப்ரொடியூசஸ் ஏ ஹைப்போதெசிஸ். ஹைப்போதெசிஸ்னா ஒரு அனுமானம். ஸோ நீங்கள் எனி டைம் யூ கேன் சேஞ்ச், யூ கேன் ஆட், யூ கேன் டெலிட், எப்படி வேணால் நீங்கள் மாற்றி வரைஞ்சிக்கலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கிளாடிஸ்டிக் டயக்ராமை, கிளாடோகிராமை. Cladistic produces hypothesis about the relationship of organisms to predict phylogeny. ஸோ எவல்யூஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து ஃபைலோஜெனின்னு சொல்லுவோம். அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் டயக்ராமாக இந்த கிளாடோகிராம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கிளாடிஸ்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு எலூசிடேட், தெளிவுபடுத்துது. எவல்யூஷன் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனை தெளிவுபடுத்துறதுக்கு கிளாடிஸ்டிக்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கிளாடிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் கிளியராக ஆகியிருக்கும்னு நான் நம்புகிறேன். கிளியராக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சூப்பர் சார், கிளியர் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த டாப்பிக்கை நீங்கள் 11th 12th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோவாக உங்களுக்கு போடுறேங்க. ஸோ தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ, டேக் கேர், பை, see you all. மறக்காமல் இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க.